இருந்து ஒரு 100 ரூபாய் வாரிவழிக்குள்ளார். ஆமா, அவர் ஒரு காணி கொடுத்து மறுகாணி மனை போல இருந்து ஏர் குடும்பக்குமெல்லாம் போர்பவராக விளங்கி என்று முடிக்கிறதா எப்போதும் பார்க்கிறதா. இன்று எப்படி சந்தோஷமா இருக்கிறாரோ நாள் முழுவதும் பிறக்கும் முன்பதாக இருந்தோம், இறக்கும் முறை அப்படியே சந்தோஷமாவே இருக்கணும் எப்பயுமே. ஆமா, குடியும் கூத்தியுமா குடியும் குடுத்தனமா ஊத்தியாவை பிடிக்கலாமா? நீ எப்படி சொல்லலாங்க? ஊத்தியாலுங்க குடியும் குடுத்தனமா. தலைவரே, என்னைக்குமே இதே மாதிரி இருக்கணும். ஆமா, இதே மாதிரி. ஆமா, என்ன கவலையா இருந்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஆமா ஆமா, எதுக்கு அரக்கோதைங்க மன நிம்மதிடா. ஆமாங்க நண்பா. ஓய், இந்த எரிகட்டா சூடாகப்பட்டவன் எப்படி வந்தீங்க உலகிலே? என்னை ஈன்றவர் யாரு? வாய் வப்பால புண்ணியாடு சிரிப்பழகடா. சிரிப்பழகு பரவாயில்ல. ஏன் தந்தை யாரவன்? அந்த தந்தை யாரவர்? ஏன் தந்தையோ பரமேஸ்வரன். என்ன பரதேச பையன்? தலைவரே, பரதேச பையன் சொன்னான். கீழே கும்பிட்டு இருக்கிறியா? பரமேஸ்வரர் பரமேஸ்வரனுடைய அருளால் இந்த பூமியிலே ஜன்மமான மன்னார். ஓ, ஜன்மம் வைட்டீங்க. ஜன்மம் வைட்டீங்க. அந்த சிவனுடைய நெற்றி வேர்வையில் நெற்றி கண்ணிலே நெற்றி வேர்வையானது வந்தவுடனே அந்த நெற்றி வேர்வையை அவர் சிந்தி ஒரு வட்டப்பாறையில் போட்டார். வட்டப்பாறையில அந்த வட்டப்பாறையின் மீது பட்டாரட்டு ஒழித்து எரிகண்டா சொல்ல பரவாயில்லைங்க. இனம் எண்ணெய் போட்டு வளர்ந்து வரேன். என்ன போட்டு வளர்ந்தீங்க? எண்ணெய் நெய் பால் அனைத்தும் பார்த்து மையலுக்கு ஒண்ணு இல்லைங்க. தூக்கிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சுக்கணுமே. ஆமா தெரியுது. தூக்கிட்டு இருக்கும் போது கட்டு மேசி என்ன ஒட்டு மேசியா? என் சொந்த மாடை முடிஞ்சா சொந்த மசுரா பரவாயில்லைங்க. கடா கொம்பாட்டம் இது போல். சரி, போகட்டும். இந்த பூமலைகளே சிவனுடைய அருளால் இந்த எரிகன் யாக்கா தூங்கி படுக்கிட்ட எந்திரிக்க கூடாது யாருமே. முது தெரியுது. ஆமா, பரவாயில்லைங்க. இருந்தாலும் என் மகன் யாரு? சொன்னது என் மகன் போடும் சத்தம்
ஆமா சரிங்க. அப்படி நாட்டை ஆண்டு வந்தாலும் இந்த கூலிகளே இந்த இறங்கிட்டாச்சு உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? கண்ட தேவர்களை எல்லாம் பிடித்து கல்லற சிறையிலே அடைத்து அவர்களை சித்திரவதை செய்யணும். அதற்குதான் இன்று கிளம்பி வந்திருக்கிறார். இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கீங்க. சரிங்க. எங்க போறோம்? நேரம் சந்து கிடைக்குதான் ஆளு வேற போட்டுட்டு அப்படியே செய் கொட்டுதான். எங்க வரோம்? நேரானுக்கு போறது தெரியுமா? நேரா எங்க வரோம்? தெய்வலோகம் போகிறோம். அந்த தெய்வலோகத்தை ஆண்டவருடைய தேவர்களுக்கெல்லாம் மேன்மையான தேவஇந்திரன் இருக்கிறான். அந்த இந்திரனை பிடித்து அவனை உதைத்து அடித்து சிறையிலே அடைக்க வேண்டும். சிறையில் போடுறோம். போலாமா? போலாம். தெய்வலோகம் வேகமாக போய் கொண்டிருக்கின்ற வேளையில் யாரோ ஒருவர் தெரியவில்லை. நாராயணா என்று சொல்லி அவருடைய பொருளாதாரத்தின் செவிக்கு கேட்கிறது. போகம் உண்பதாக அவன் யார் அவன் என்று கண்டு இறங்க போகணும். முடித்துக்கொள்.